ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த முதல் துவக்க நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அநேக நேரம் ஆரம்பங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் பலவிதமான நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு நேர் எதிர்மாறாய் பலதும் இருந்தாலும் ஆரம்பங்கள் அப்படித்தான் துவங்குகிறது. ஆரம்பத்தை குறித்து நம்ம எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற கடலுடைய ஆரம்பம், அநேக ஆறுகளுடைய ஒன்றிணைப்பு தான் அந்த கடல் வந்து சேருகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ அதனுடைய ஆரம்பமும் ஒரு மலையிலிருந்து சின்ன சின்ன நீரூற்றுகளாய் துவங்கி அது எங்கெங்கோ போய் கடைசியாக வந்து சேருகிற இடம்தான் கடல். அப்போ அவ்வளோ பெரிய அந்த கடல் நம்ம பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆரம்பம் எங்கே இருந்து தான் துவங்குகிறது அப்படின்னா சின்ன சின்ன நீரூற்றுகள். எந்த ஒரு ஆரம்பமும் அப்படித்தான் இருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறதற்கு முன்பாக நாம் ஒரு வார்த்தை செபிக்க விரும்புகிறேன். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இந்த முதல் நாள் துவக்க நேரத்தில் நீரங்களோடு கூட இடைவிட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். இவ்விடத்திலே துவங்கப்படுகிற இந்த ஸ்டுடியோனுடைய பணியானது இது ஒரு கட்டப்பட்ட ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே முடங்கி விடாதபடிக்கு இதனுடைய பரந்த தொலைதூர தரிசனங்களோடு கூட நிறைவு பெற்று 1, 10, 100, 1000, லட்சம் கோடிகளாய் விரிவடைய நீர் இன்றைக்கு இவ்விடத்தில் இதை துவங்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய புகழையோ மேன்மையோ கனத்தையோ எதிர்பார்த்து அல்ல, சர்வ வல்லவருடைய கிருபையின் விசாலமும் ஆசீர்வாதமும் இத்திருப்பணியிலே விசாலமாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதற்கென்று இதில் பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டுடைய பரிசுத்த கரத்தில் எடுத்து உருவாக்குங்கப்பா. மனிதன் எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்புகளுக்கு மேல கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து உருவாக்குவீரா. எவ்விடத்துல இருந்து எந்த பணியை செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்ற கிருபைகளை ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதி. இப்பொழுதும் இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய சமூகத்திலே செபிக்கிறோம். கேட்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி ஆண்டவரே இதை காண்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருத்த சமாதானத்தை கொடுக்கிறவைகளாய் மாற்றுவீரா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 4வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் அநேக ஆண்டவருக்காக ஓடுகின்ற பயணங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒவ்வொரு முறைமைகள், ஒவ்வொரு நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு கொள்கைகள் என்று சொல்லுகிற இடத்தில் முடங்கி கிடந்தாலும் தேவன் தம்முடைய ஊழியத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். அதை இந்த உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது. அநேக நேரம் ஊழியங்களை
இப்படி செய்தால்தான் சரி, இப்படி செய்தால்தான் சரி என்று சொல்லி ஊழியங்களை ஒவ்வொரு கட்டமைப்பில் கட்டமைத்து கொள்ளுகிறார். ஆனால் அப்படி கட்டமைக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்கு பின்னாடி இருக்கிற பலனை பார்க்கும் பொழுது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஜாதிக்காக, கட்சிக்காக, மொழிக்காக, நிறத்துக்காக ஏதோ ஒன்றில் தேக்கப்பட்டு கடவுளுடைய சித்தம் போய் சேர முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடையா இருக்குது. ஆனா தேவன் தெரிந்து கொள்ளுகின்ற ஊழியம், தேவன் தெரிந்து கொள்ளுகின்ற ஊழியர்கள், அது நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிறது. ஏழையும் தெரிந்து கொள்ளுகிறார், பணக்காரர்களையும் தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய ரட்சிப்பு எதை பார்த்து போகிறது என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லு, பக்தி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அவன் எந்த பக்தியை கொள்கையாய் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த பக்திக்கு பின்னால் தேவன் அவனை தேடி செல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல கடவுளுடைய பக்தி மிகுந்த ஒரு குடும்பத்திலே, பாரம்பரியத்திலே பிறந்தோம். நம்ம இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற வழக்கங்களின்படி பலவிதமான கொள்கைகள், அதனுடைய சடங்காச்சாரங்கள் என்று சொல்லுகிற முறையில பலதையும் பார்த்தோம். நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை அங்கமாய் கொண்டு வாழ்ந்தேன். சிலை வழிபாடு என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த விஷயத்தில், அந்த கடவுளுடைய பக்தி அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவர்கள் அடிக்க வேற ஒருத்தரும் முடியாது. அந்த அளவுக்கு போனோம். எதுக்காக அப்படின்னா, கடவுள் விரும்புகிறதுபடி நம்ம மாறணும்னு போகல, மாறாக இதெல்லாம் செய்தா, இந்த இடங்களுக்கெல்லாம் போனா என் வாழ்க்கை மாறும், என்னுடைய தரித்திரம் மாறும், என்னுடைய பிரச்சனை மாறும், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரும் அப்படின்னு எதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்களோ அதை தேடி ஓடினோம். ஆனால் அவை ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவே இல்லை. போகாத புண்ணிய ஸ்தலங்களே கிடையாது. எல்லாவற்றையும் தேடி ஓடினோம். எதை தேடி போயும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரவே இல்லை. ஆனால் என்னுடைய ஓட்டங்கள் தவறாய் இருந்ததை ஒழிய பக்தி உள்ளே இருந்திருந்தது. அல்லேலூயா. அந்த பக்தி என்னுடைய வாலிப பருவத்தை எட்டின பொழுது, 12ஆம் வகுப்பு அந்த எக்ஸாம் முடித்து வெளியில வருகிற அந்த தருணம், கரெக்டா மேஜர் ஆகிற 18 வயசு பூர்த்தி அடைகிற அந்த நேரம், வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்ன் ஓவர், ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய மாறுதல். என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வேலை, என்னுடைய கொள்கை எல்லாவற்றுக்கும் நேர் எதிர்மறையாய் ஒரு மாற்றத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். நான் தேடி போன இடங்கள் என்னை மாற்றவில்லை, தேடி போன கொள்கைகள் என்னை மாற்றவில்லை. ஆனால் நான் பக்தியில் ஓடின தேடுதல்கள் எல்லாம் யாரோ ஒருவர் சொன்னதும், யாரோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறதுமான ஒரு பக்தியை நோக்கி ஓடுகிறேன். ஆனால் போற வழி எப்படி? தேவனுக்கு விருப்பமில்லாத வழி. ஆனால் அவர் அந்த பக்தியை பார்த்த தேவன் அந்த காலத்துல என்ன தேடி அவர் வந்தார். அல்லேலூயா. பாவம் நிறைந்து, அசுத்தம் நிறைந்து, என்னையே எனக்கு பிடிக்காத நிலையில அருவருக்கத்தக்க விதத்தில் எந்தெந்த காரியங்களை எல்லாம் நான் நடப்பித்து கொண்டிருந்தேனோ அதே நிலையில் என்னை சந்திக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சூழ்நிலைமை வந்த பொழுது வாழ்க்கையில சில நெருக்கங்கள், சில தாறுமாறான காரியங்கள், வாழ்க்கையில நடக்கக்கூடாத அடி, அடிக்கு மேல அடி, உதைக்க மேல உதை, எல்லாவற்றையும் சந்தித்த அந்த நேரத்துல ஒரு இடத்துல
என்னதான் செய்யறது நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நின்ற நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு என்று என்னை தெரிந்து கொண்டார். அந்த ஆரம்பம் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னுடைய திட்டம், என்னுடைய எதிர்கால நோக்கம் எல்லாம் பல விதமாய் வைத்திருந்தேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மாறாய் கர்த்தர் என்னை தேடி வந்தார். அப்போ அவர் தேடி வந்த தேடுதல் நம்ம மனிதர்கள் நினைக்கிறது போல அல்ல. அந்த தேடுதல் எல்லாவற்றுக்கும் முற்றும் மாறுபட்டது. இந்த உலகம் சில நேரம் தேடுகிற தேடுதல் அப்படின்னா, நல்லா இருக்காங்களா, இவங்க வந்தால் எங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வர்ற தேடுதல் எதுவுமே நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கவில்லை. எல்லாமே அவர் கொடுக்க நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேடுதலின் தேவனை எப்படி ஆகிலும் உலகமெங்கும் கொண்டு சேர்க்கின்ற வேளையில இந்த இடம் இருக்கிறது என்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி. அல்லேலூயா. நம்ம பக்தி அப்படின்னு சொல்ற விஷயத்தை துவங்கணும். இந்த பக்தி எனக்குள்ள ஒரு விதமா இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு விதமா இருக்கும். எதையுமே நம்ம பேசணும் அப்படின்னா, நான் ஒன்று பேசும் இதுதான் உண்மை அப்படின்னு பேசும். உங்களை எழுப்பி விட்டு பேச சொன்னேன்னா, நீங்க அதுதான் உண்மை, நான் இப்படியெல்லாம் பண்றேன், எதை பாரு எல்லாம் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சில நேரம் நீங்க செய்து நடைமுறையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது சில நேரம் அவைகள் எல்லாம் தோல்விதான். அல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகளினால் எதையுமே நாம் மாற்ற முடியாது என்பதே உண்மை. ஆனால் இந்த இடத்துல நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். சங்கீதம் 4:3 தெளிவா சொல்லுது, பக்தி உள்ளவனை அவன் வழி ஒருவேளை மாறி போகிற தேடுதல்ல இருக்கலாம், அவருடைய தேடுதல் தவறா இருக்கலாம், அவருடைய வணக்கங்கள் தவறுதலா இருக்கலாம், அவனுடைய அந்த பக்தியின் நிமித்தமாக அவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட பக்தியுள்ள ஒரு மனுஷன் இருப்பானால் அவனை தேடி இந்த உலகத்தில் சர்வ வல்லமையுள்ளவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மாலை வேளையில் நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் என்னை அழைத்தார், தெரிந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கு நான் இப்படியெல்லாம் வருவேன்னு நினைச்சே பார்க்கல, என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால ஒரு சாட்சி சொல்ல முடியும். ஆண்டவர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டதுனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு மிக பிரதானமா யாருக்குமே தெரியாம இருந்த ஒரு விஷயம் இதுதான். பக்தி இருந்துச்சு, ஆனால் நம்முடைய ஓட்டம் எப்படி இருந்தது? இப்படி போனாதான் நல்லது, இப்படி போனாதான் ஆண்டவர் அடைய முடியும்னு சொல்லி எதோ செய்தோம். ஆனால் நம்முடைய போன வழிகள் எல்லாம் தவறா இருந்த பொழுதும் அதெல்லாம் அவருக்கு என்னதான் இருக்கவில்ல, நம்மை ரட்சிப்பதற்கும் நம்மை அழைப்பதற்கும் நம்மை அபிஷேகம் பண்ணுவதற்கும் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அதெல்லாம் என்னதில்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு தடையே இல்லை என்பதை நிரூபித்து இன்றைக்கு நம்மை ஊழியன் என்று சொல்லுகிற ஸ்தானத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதே வேலையை மனிதர்கள் நாம் செய்யும் பொழுது நிறைய நேரம் தவறி விடுகிறோம். இன்னொரு ஊழியத்தை பார்த்து என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியல, இன்னொரு ஊழியத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியவில்லை. இதுதான் இன்னைக்குள்ள முழுக்க தேவனுக்கு விரோதமான காரியமாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுகிறேன், உங்கள் பக்தி ஒரு வேளை ஆண்டவர் விரும்பிய வழியில நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதை ஒன்று சற்று நிதானியுங்கள். தேவன் தம்முடைய ஊழியத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்துல எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. நிறம், மொழி, ஜாதி, மதம் எந்த வித்தியாசமும் அவருடைய ஊழியத்துல இல்லை. நம்ம பார்க்கும்போது தெள்ள தெளிவாய் தெரிகிறது, அவர் ரட்சிக்க பண்ணுகின்ற மனிதர்கள் இன்றைக்கும் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகமெங்கும் அப்படிப்பட்ட
ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ணின ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தா உடைப்பு இருக்கிறது, இழப்புகள் இருக்கிறது. அநேக நேரம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை இழப்புகள், நம்பிக்கை துரோகங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அழைத்து வந்த தேவனோ அவைகளிலும் அவர்களை போல்டா, தைரியமா, சந்தோஷமா அவருடைய ஊழியத்தை செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை என்னை கேட்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களா இருக்கலாம், இல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கலாம், எல்லாருக்கும் நான் பொதுவாய் சொல்லுகிறேன், பக்தி உள்ளவனை ஆண்டவர் தேடி போகிறார். தேவன் தேடுகிற மனுஷன் யாரு? பக்தி தான் அவனுக்கு வேணும். கடவுளேன்னு சொல்லுகிற இருதயம் அவனுக்குள்ள இருக்குமானா அவன்தான் தேவனுக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை காணும் பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க போற வழி ஒருவேளை நமக்கு பிடிக்காததா இருக்கலாம், அவங்க செய்கிற வேலை பிடிக்காம இருக்கலாம், அவங்க பண்ற ஊழியம் எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு தெரியாதவைகளினாலே என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்தவர்கள் ஊழியத்தை தூஷிக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நமக்கு அந்த ஊழியத்தை ஆண்டவர் தரவில்லை. தேவன் தம்முடைய பக்தி நிறைந்த ஊழியத்தை எந்த சின்ன பிள்ளைக்குள்ளேயும் வச்சிருப்பாரு, எந்த பெரியவங்களுக்குள்ளேயும் வச்சிருப்பாரு. எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையின் முன்னெடுப்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனுடைய பாரம், அந்த உணர்வு, அவருடைய ஏக்கங்களை நாமும் புரிந்து உணர்ந்து அந்த நோக்கத்தை செய்ய நமக்கும் சில கட்டுப்பாடுகள் நம்ம என்ன செய்திடக்கூடாது, வச்சிடக்கூடாது. நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய ஸ்தோத்திர தரிசனங்களில் கட்டுப்பாடுகள் வைக்கக்கூடாது. கட்டுப்பாடுகள் வைக்கணும்னா தேவனும் நீங்களும் தான் தீர்மானிக்கணுமே தவிர இன்னொரு சபையினுடைய கொள்கைகள் இதெல்லாம் நமக்கு நிற்காது. ஒருவேளை நீங்க அப்படி கடைபிடிக்கிறது தப்பு இல்லை, ஆனா அந்த கடைபிடிக்கிறதை அடுத்தவர்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு மாற்றமும் இந்த உலகத்தில் நடைபெற போகிறது இல்லை. எனவே நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், கர்த்தருக்கு என்ன தேவை அப்படின்னா பக்தி ஒரு உள்ளத்தில் இருக்குமானா அது மிகவும் முக்கியமானது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஸ்தோத்திரம், ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். அந்த ஆரம்பம் தான் ஒரு பெரிய பெருக்கத்தையே தீர்மானிக்கிற இடம். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பக்தி அவனை எங்கேயோ கொண்டு நிறுத்துமானா உங்களையும் என்னையும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கைகள், கொள்கைகள் எதுவா இருக்கலாம், அவைகளின் நடுவில் ஆண்டவரை அடையும்படிக்கு, ஆண்டவரை தேடும்படிக்கு எதோ செய்து முயற்சித்து நின்று கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் அநேக நேரம் அந்த கோயில், இந்த கோயில், அந்த சர்ச், இந்த சர்ச்சு, இந்த இடம், இந்த புண்ணிய ஸ்தலம் என்றெல்லாம் ஓடி இருக்கலாம். அவைகள் எல்லாம் உங்களை அநேக நேரம் தோல்வியில கொண்டு நிறுத்தி இருக்கலாம். என்னை கேட்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, தந்தையே, தாயே, உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், ஆனால் அவைகள் எல்லாம் ஏமாற்றப்பட்ட இடத்திலையும் உங்களை தேடி ஒரு தேவன் வந்து கொண்டிருக்கிறார். அவர் பக்தி உள்ளவனை தேடி கொண்டிருக்கிறார். பக்தி உள்ளவனை இன்னும் அவருடைய மகிமையினால் நிரப்பி, மகத்துவத்தினால் தம்முடைய மகிமையை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தும்படிக்கு அவர் விரும்பி வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு ஒரு பெரிய இன்னைக்கு நம்ம பார்க்கறது போல ஒரு பெரிய ஜெபம், ஒரு பெரிய உபவாசம், இத்தனை நாள் எழுப்புதல் ஜெபம், இதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. நமக்கிட்ட ஆண்டவருக்கு விருப்பமான அந்த பக்தி நமக்குள்ள இருக்கா? ஒருவேளை அந்த பக்தி நமக்குள்ள குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நான் சொல்றேன், நீங்க யாருக்குமே வேண்டாம். பிசாசுக்கு கூட பக்தி இல்லாதவன் அவனுக்கு தேவையே கிடையாது.
ஆனா பக்தி உங்களுக்குள்ள இருக்கும்னா, கடவுளை தேடுகிற பக்தி நமக்குள்ள இருக்கும்னா, அவனும் நம்மை பார்த்துதான் பயப்படுகிறான். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் பக்தி, ஒருவேளை நம்முடைய பக்தியில குறைபட்டு இருக்கலாம், கேளுங்க, ஆண்டவரே என் பக்தியை விருத்தி அடைய செய்யும்படிக்கு நீர் என்னை தேடி வந்து உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம் அனுக்கிரகத்தை என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் தேசத்தின் மேல கட்டளையிடும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க முடியும்? ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சொல்லுவோமா? சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, அதே நாள் இயேசுவே சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே. ஒரு நிமிடம் அப்படி இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுமா? அல்லேலூயா, ஆஹா அல்லே. இந்த இடத்துல உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே. ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாகப்பா. இவ்விடத்தில் உம்முடைய அப்பா பக்திக்குரிய ஒரு துவக்க இடமா என் ஆண்டவரதை முன் குறித்தபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுல ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய கரத்தின் கிரியைகளினாலே அதை நிறைவு செய்வீராக. உம்முடைய கரத்தின் கிரியைகளினாலே அதை நிறைவு செய்வீராக. சம்பூர்ணமான உம்முடைய மகிமை இவ்விடத்திலே தங்கி இருந்து ஒவ்வொன்றையும் சிறப்பிக்கும்படிக்கு உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவரே, இந்த சத்தத்தை தொலை தூரத்தில் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இவ்விடத்தில் குழுமி இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உம்முடைய அழைப்பின் வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரம் ஏற்ற தாழ்வுகள் ஆண்டவரே உம்மிலே நெருங்க முடியாதபடிக்கு பலதும் தடையாய் எழும்பி நிற்கிறது. ஆனால் அவைகளை எல்லாம் மேற்கொள்ள ஒரே ஒரு காரியம் தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவரே, உம்முடைய பக்தி எங்கள் மேல பெருகட்டும். உம்மேல் உள்ள பக்தி எங்களுக்குள்ள இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. அந்த பக்தி எங்களுக்குள்ள எழும்ப எழும்ப உம்மை எங்கள் அருகாமையிலே கொண்டு வர செய்ய முடியுமே. உமக்காக நாங்கள் இன்னும் ஓட முடியுமே. உமக்காக ஒரு பெரிய அற்புதத்தை, அடையாளத்தை தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் நாங்கள் நிற்க முடியுமே. அதற்கென்று எங்களை அங்கீகாரப்படுத்தும், அதிகாரப்படுத்தும். மனிதர்கள் எதிர்பார்க்கிறபடி, எதிர்பார்க்கிற எண்ணத்தில் நாங்கள் ஓடாவிட்டால் உம்முடைய ஓட்டத்தில் ஓட கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஓட்டம் ஆண்டவரே தனிமையில் இல்லாதபடிக்கு, ஏதோ எல்லோரும் ஓடுகிற ஓட்டத்திலே இருந்து விடாதபடிக்கு எங்களை கைப்பிடிச்சு நடத்துகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு தாரும். அதுவே எங்கள் பலனா இருக்கட்டும். ஆசீர்வதியும். இந்த பலிபீடத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இவ்விடத்தை பயன்படுத்துகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாயிருப்பதா. இதை ஆரம்பமாய் துவங்குகிற ஒவ்வொரு ஊழியங்களும் விசாலமடைய இவ்விடத்தை ஆசீர்வதியும். இதை ஆண்டவரை ஆரம்பிக்கும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இவ்விடத்திலே வந்து தங்களுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நிறைவாயிருக்க இவ்விடத்தை உம்முடைய மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோமா? இவ்விடத்துல சாலமோன் அன்றைக்கு தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கேட்டான், ஆண்டவரே, இவ்விடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், இவ்விடத்தில் ஏறெடுத்து செய்கின்ற பிரார்த்தனைகள், இவ்விடத்தில் ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையில வந்தாலும், யார் வந்தாலும், ஆண்டவரே எப்படிப்பட்ட நிலையிலிருந்து வந்தாலும் அவர்கள் சத்தத்தை நீர் பரத்திலிருந்து கேட்கவே கேட்டு அவர்களுக்காய் ஒரு அற்புதம் செய்வீராக. வந்து கால் மிதிக்கிற ஒவ்வொருவரும் அற்புதத்தை பார்ப்பார்கள். இது இந்த இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்யப்படும் நிகழ்ச்சிகளை ஆண்டவரே ஆன்லைன் வழியாக, இணைய வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட காரியம், எனக்கு இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நிற்கிற இடத்துல ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காரியங்கள் சகலத்திற்கும் பதில் செய்வீராக. இல்லங்கள் தோறும் இந்த நிகழ்ச்சி பரப்பப்படட்டும், கிராமங்கள் தோறும் பரப்பப்படட்டும் ஆண்டவரே, பட்டணங்கள் தோறும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மண்டலங்கள் கடந்து செல்லட்டும், மாவட்டங்கள் கடந்து செல்லட்டும், மாநிலங்கள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே, அகில உலகத்தையும் கடந்து செல்லட்டும். அவ்விடங்களிலிருந்து நன்மையான நற்செய்திகள் ஆண்டவரே இவர்களுக்கு வரத்தக்கதா இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இவ்விடத்தை ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.